பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். அதே போல பாருங்க, எத்தனையோ பிரச்சனைகள் ஜனங்கள் இருக்கிறாங்க. நாமும் பரிந்து பேசக்கூடிய அந்த அன்பு, ஹல்லேலூயா. அப்ப அந்த பூரணப்பட்ட அன்பு நமக்கு இருந்தால்தான், தேவன் தந்திருக்கிறார், அதை நாம் பயன்படுத்த தொடங்கினால்தான் அதே போல செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள் மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் தேசமே மாறிவிடும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்பது, நாம் ஆராதிப்பது, தேவன் நோக்கி கூப்பிடுவது, நீ பாருங்க, எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, வேதனைப்படுத்துகிற அனுபவங்கள் அதிகரித்து தான் கொண்டு போகுது இல்லையா? இன்னைக்கு டெக்னாலஜிக்கல் வளர்ந்து இருக்கிறது. அதே போல தீமையான காரியங்களும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மொபைல் போன் இருக்கு பாருங்க, எதையும் செய்யலாம், எந்த காரியத்தையும் பார்க்கலாம், அப்படிதானே? ஆமென். அப்போ தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக பாருங்க, வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் ஒரு படிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்ம சுத்தப்படுத்தினார் இல்லையா? அதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமென். 2025 வருடங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு நம்ம ஏன் மீட்டுக் கொள்ளணும்? நம்மிடத்தில் அன்பு மட்டும்தான், அவருடைய அன்பு. ஆமென். அதில் நம்ம தகுதியோ நம்முடைய எந்த கிரயமோ அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, தலைமுறைகளாய் இந்திய தேசம் பாருங்க, முன்பாக உள்ள தலைமுறைகளை பார்த்தால் விக்கிரகத்தையும் கல்லையும் மண்ணையும் ஆராதிக்கிற ஜனங்கள் தான் இருந்தாங்க இல்லையா? இப்போ என்னுடைய தலைமுறையில, என் தலைமுறையில தான் இயேசு கிறிஸ்து நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆமென். பிரதர் சொன்னது பிறகு 3 தலைமுறைகளுக்கு முன்பாய். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஹிஸ்டரி. அப்போ நம்ம ஆண்டவர் பாருங்க, அவர் நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் கண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, முன்குறித்திருக்கிறார். ஒன்று சொல்லப்படுகிறது, யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அவர்கள் அழைத்தவர்களை வருதா விடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் மனுஷன் அல்ல, அதே போல ஒரு ராஜாவும் அல்ல, ராஜாதி ராஜாவும் அல்ல, வானத்தை பூமியை உண்டாக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எண்ணம், அந்த விசுவாசம் நம்முடைய இருதயத்துல இருக்கணும் எப்போதுமே. ஆமென், ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் கற்று தந்தார். பாருங்க, இந்த காரியம் என்னையே ரொம்ப பாதித்தது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஆமென். நம்முடைய அன்பு எப்படி இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா, நம்ம எதிரிக்கா நம்ம ஜெபித்திருக்கிறீங்களா? யாராவது ஜெபித்திருக்கீங்களா? நம்ம எதிர் செய்த காரியத்துக்காக? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு அது.